நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எல்லா ஆலயங்களிலும் அதிகமாய் பாடுகிறோம். பெந்தக்கோஸ்தில்னா 5 to 10 வரைக்கும் உள்ள பாட்டுகளை பாடுறோம். அதில் ஏதாவது புத்தி படிக்க முடியுமா? தேவன் சொல்லியிருக்க ஒரு சம்பவம் என்னென்னா, எபேசியர் 5:19, 20, 21 வசனங்கள் சொல்கிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய 31,703 வசனங்களும் ஒன்றொன்று ரிசர்ச் பண்ணி படித்து மற்றவங்களையும் படிக்க வைக்கிறது தான் நம்முடைய தேவ ஊழியக்காரருடைய வேலை. அப்போது அது அல்லாமல் போய் உட்கார்ந்து 1 hour 1.5 hour உள்ள சமயம் பைபிள் வசனங்கள் சொல்கிறதா நம்ம பாடுறது. அந்த பாட்டில் என்ன புத்தி இருக்கு, என்ன புத்தி வளரும், என்ன ஆவி வளரும்? ஆவியினால் தேவன் பிதாவு குமாரன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த போதும் சொல்கிறது என்னுடைய அப்பா அதான் சொல்கிறது. பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் கிடையாது, பிதாவாகிய தேவனுடைய ஆவி அதுதான் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அந்த தேவனுடைய ஆவி நம்முடைய இதயத்தில் வாசமாயிருந்தால் கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம், சரியான ரீதியிലുള്ള தேவ ஊழியர் செய்யறதும் அதனாலும் முடியும். இன்றைய காலங்களில் அது இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. பார்க்குற போது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஊழியம் செய்கிறதோ வேறு யாருக்காக ஊழியம் செய்கிறதோன்றது தெரியாத போது உலகம் அப்படி மாறிக்கொண்டிருக்கு. உண்மையாக தேவ வசனத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறது நல்லது. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.